இந்தியாவையே கொலநடுங்க வச்ச ரயில் விபத்து. பல உயிர்கள் சின்னாபின்னமாச்சு, நிறைய பேருக்கு கை காலே இல்லாம போச்சு. இதுக்கு யார் பொறுப்புன்னு கேட்டப்ப இந்தியாவோட ரயில்வே மினிஸ்டர் இந்த ட்ரெயினை ஓட்டுநர்கள் கையில மொபைல் போன் வச்சுட்டு கிரிக்கெட் பார்த்துட்டு ஓட்டுனாங்க, அதனாலதான் அந்த விபத்துக்கு காரணம்னு சொல்லிட்டார். ஆனா இன்னைக்கு என்கொயரி பண்ண கமிஷன் ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தா நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அப்படி அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு, இதுக்கும் ரயில்வே மினிஸ்டர் சொன்ன கருத்துக்கும் என்ன தொடர்பு? சாதாரண எளிய ஏழை மக்கள் பயணிக்கக்கூடிய ட்ரெயினை பாதுகாப்பா நடத்துறதுக்காக 2017 வருஷம் 1 லட்சம் கோடி சேஃப்டி நிதி ஒதுக்க சொன்னாங்க. ஆனா மோடி அரசாங்கம் கடந்த 5 வருஷத்துல அந்த நிதியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்திருக்காங்க. ஏன் சேஃப்டி நிதி ஒதுக்கப்படல? அந்த சேஃப்டி நிதியெல்லாம் எங்க போச்சு? இதே கேப்ல எதுக்காக வந்தே பாரத் ரயில் உருவாக்கப்பட்டுச்சு? அதுக்கு எத்தனை லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு? அஸ்ஸாம்ல முஸ்லிம் மக்கள் அதிகமா வாழக்கூடிய அந்த பகுதியில் ஓட்டு போடுறதுக்கு போறதுக்காக மக்கள் நிற்கும் போது 7 ட்ரெயினை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் கேன்சல் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன? இது குறித்து ரயில்வே அமைச்சர் இதுவரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா மிக மோசமான ஒரு ரயில் விபத்து நடந்துச்சு. எங்க அப்படின்னா ஒரிசால. இந்தியாவையே கொலநடுங்க வச்ச ஒரு ரயில்வே விபத்து. ஏறத்தாழ 300 பேருக்கு மேல செத்து போனாங்க. 1000க்கும் அதிகமானவங்க மிக மோசமாக காயப்படுத்தப்பட்டாங்க. அந்த காயம் ஒன்றும் சாதாரண காயம் கிடையாது. கை போனது, கால் போனது, உடல் ஊனமுற்றமாக ஆனாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இன்னைக்கு. ஏதோ அரசாங்கம் 1 லட்சம் 2 லட்சம் நிதி கொடுத்தா அவங்களுக்கு கை கால் போனது வந்துருமா, இல்லை அவங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுமா? அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்த பைலட்டு, கோ பைலட்டு, அந்த ட்ரெயின் மோதின இன்னொரு ட்ரெயின், அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இந்த ரயில் விபத்துக்கு அடிப்படையில் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மோடி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த விஷயத்துல ரயில்வே ஊழியர்கள் தப்பு செஞ்சிருந்தா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி விபத்து நடந்த இடத்துல இருந்தே அவர் பேசினாரு. இது பத்திரிகை செய்தியாவே வந்திருக்கு. யார் தப்புனாங்கன்னு நான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த விபத்து நடந்த அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விபத்துக்கள் பீகாரில் நடக்குது, குறிப்பாக ஆந்திர பிரதேசில் நடக்குது. ஆந்திர பிரதேசில் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் பலாசா ட்ரெயின் வந்து ஒரு மிக மோசமான விபத்துக்கு உள்ளாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ரயகாடா எக்ஸ்பிரஸ் இது விபத்துக்கு உள்ளாகுது. இது மாதிரி நிறைய விபத்துக்கள் இந்த 2023 காலகட்டத்தில் நிறைய நடந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான ரயில்வே விபத்துக்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதில் சின்ன சின்ன விபத்துக்களை தாண்டி பெரிய விபத்துக்களும் நிறையா நடக்குது. உயிர் சேதங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. கடந்த 2023 இந்த விசாகப்பட்டினத்தில் நடந்த இந்த குறிப்பிட்ட ரயில் விபத்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரயில் விபத்தில் ஏறத்தாழ 17 பேர் செத்து போனாங்க, 34 பேர் மிக மோசமாக காயப்பட்டாங்க. இந்த ரயில் விபத்து நடந்தப்ப ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்த லோகோ பைலட், அதாவது ட்ரெயினை ஓட்டக்கூடிய டிரைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த லோகோ பைலட்டும் அவர் கூட இருந்த கோ லோகோ பைலட், அதாவது இன்னொருத்தர் இருப்பார் இல்லையா, அசிஸ்டண்டாக இருப்பார் இல்லையா, இவங்க 2 பேரும் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் போட்டுட்டு மொபைலில் கிரிக்கெட் பார்த்துட்டு வந்தாங்க. அதனால தான் விபத்து நடந்துச்சு, அதனால தான் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவர் சொன்னார். இந்த ரயில் விபத்தில் இந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்த பைலட்டும் கோ பைலட்டும் 2 பேருமே செத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஊழியர்கள் செத்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரயில் விபத்துக்கு காரணமே அந்த ரயில் விபத்தில் செத்து போன அந்த 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில பேசுறாரு. இது எல்லா பத்திரிகையில வந்துச்சு. இன்னைக்கு நியூஸ் ஆதாரப்பூர்வமா இருக்கு. உண்மையிலேயே அந்த ரயில் விபத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய ரயில்வே கமிஷனர் தலைமையில ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அதை ஆய்வு நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சக்சேனா அப்படிங்கிறவர். அவர் தான் கமிஷன் ஆஃப் ரயில்வே சேஃப்டி, ரயில்வே பாதுகாப்பு கமிஷனுடைய தலைவர். அவர் தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ரயில் விபத்து ஓட்டுநர்களால் ஏற்படுத்தப்பட்டதில்லை, அந்த ஓட்டுநர்கள் கிரிக்கெட் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, இந்த இறந்து போன டிரைவராக இருக்கட்டும், இல்லை அவரோட கோ டிரைவராக இருக்கட்டும், இவங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொபைல் ஃபோன் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது அந்த நம்பர், அவங்களோட மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த மொபைல் நம்பரே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது இவங்க இந்த குறிப்பிட்ட நேர காலகட்டத்தில் கிரிக்கெட் எல்லாம் பார்க்கல அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு வரக்கூடிய இயல்பான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ரயில்வே அமைச்சர் பத்திரிகையில் வந்து இந்த ட்ரெயினை ஓட்டின 2 பேரும் கிரிக்கெட் பார்த்ததுனால தான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்துச்சுன்னு ஒரு அப்பட்டமான பழியை சொன்னார். ஆனால் ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அப்படியெல்லாம் நடக்கலன்னு சொல்லுது. எதுக்காக ரயில்வே ஊழியர்கள் மேலே இவங்க பழியை போடுறாங்க? இதே தான் ஒரிசா ரயில் விபத்தில் நடந்துச்சு.
யார் தப்பு பண்ணாங்களோ நாங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுப்போம் அப்படின்னாரு. இப்போ தப்பு பண்ணது யார்? தப்பு பண்ணது ரயில்வே அமைச்சர் தான். ஏன்னா ஒரிசா ரயில் விபத்தாக இருக்கட்டும், பீகார் ரயில் விபத்தாக இருக்கட்டும், இல்லை இந்த விசாகப்பட்டினம் ரயில் விபத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏறத்தாழ ஏதோ ஒரு வகையில் ரயில்வேயில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு சிக்கல். போதிய நிதி ஒதுக்கப்படாதனால மெயின்டெனன்ஸில் ஏற்பட்ட ப்ராப்ளம், ரிப்பேரில் ஏற்பட்ட ப்ராப்ளத்தினால தான் ரயில் தடம் புரண்டதுக்கான காரணங்கிறாங்க. இந்தியாவில் நடக்கக்கூடிய பெரும்பாலான ரயில் விபத்துக்களில் இந்த தடம் புரளுது பார்த்தீங்களா, இந்த தடம் புரளுறது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது. இதுக்கும் இந்த ஓட்டுநருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. தண்டவாளத்தினுடைய மெயின்டெனன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின்டெனன்ஸில் சில சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இந்திய ரயில்வே கட்டமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ரயில்வே கட்டமைப்பு. ஆயிரக்கணக்கான ட்ரெயின் தினம் ஓடிக்கிட்டே இருக்குது. 100% பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு தண்டவாளம் அதுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுது. தண்டவாள பயன்பாடு அதிகமாக இருக்கும்போது தடம் புரளுது ரொம்ப இயல்பாக நடக்குது. தடம் புரள் நடக்கும்போது விபத்துக்கள் மிக மோசமாக போய் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிக்னல் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிக்னல் சிஸ்டத்தில் சில சிக்கல்கள் இருக்குது. இது எல்லாத்த விட ரயில்வேஸினுடைய சேஃப்டிக்காக கவாச் அப்படின்னு ஒரு இயந்திரத்தை பொறுத்த சொன்னாங்க. இது 2011 மம்தா பானர்ஜி ரயில்வே மினிஸ்டராக இருக்கிறப்பவே இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் இந்திய ரயிலில் விபத்தை தடுக்கக்கூடிய இந்த கவச் இயந்திரத்தை மோடி அரசாங்கம் பெருசாக ஃபிக்ஸ் பண்ணலை. பெரும்பாலான பாதுகாப்பு நிதியை கொண்டு போய் இந்த கவச் மாதிரியான இயந்திரங்களை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் அவங்க அதை செய்யலை. ஆனால் இதே கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி வந்தே பாரத் ரயிலை விட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் குஜராத்திலிருந்து 1 லட்சம் கோடி மதிப்பிலான கிட்டத்தட்ட 10 வந்தே பாரத் ரயிலை மோடி விடுறாரு. வந்தே பாரத் ரயிலில் நீங்கள் நானும் போக முடியாது, பயங்கர காஸ்ட்லியான ரயில். ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய ரயில்வே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரயிலை நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ரயில். எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ரயிலுக்கு சேஃப்டி, அதாவது விபத்தை தடுப்பதற்கான, மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கான சேஃப்டி இயந்திரத்தை பொருத்தாம லட்சக்கணக்கான கோடி செலவு பண்ணி ரொம்ப சோபஸ்டிகேட்டடா, ரொம்ப வசதியா, லக்ஸுரியா போறதுக்கான ரயிலை உருவாக்குவது எந்த இடத்தில் நியாயமானது அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகால அறிக்கையை மட்டும் எடுத்து பாருங்க, எவ்வளவு ரயில் விபத்து நடந்திருக்கு. இந்த ரயில் விபத்தை தடுக்கணும் அப்படின்னா கவச் இயந்திரத்தை பொருத்தணும். ஆனா இவங்க கவச் இயந்திரத்தை பொருத்தல. ரயில்வேஸுக்கு தனி பட்ஜெட் போட்டுட்டு இருந்தாங்க, அதையும் இவங்க கெடுத்து விட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்பப்ப நடக்கூடிய விபத்துக்கு காரணம் எம்ப்ளாயிஸ் மேல இவங்க பழிய போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனோட உச்சபட்சம் தான் பாத்தீங்கன்னா அந்த விசாகப்பட்டினத்துடைய ரயில்வே ஆக்சிடென்ட். அமைச்சர் என்ன சொல்றாரு, கிரிக்கெட் பார்த்ததுனாலதான் விபத்துங்கிறாரு. ஆனா ஆய்வில் என்ன சொல்லுது, கிடையாதுங்குது. அமைச்சர் பொய் பேசியிருக்காரு. இன்னைக்கு அமைச்சர் மேல வழக்கு போடப்பட்டிருந்தோம். உச்சநீதிமன்றம் நேரடியா தலையிட்டு ஏன் ஒரு ரயில்வே அமைச்சர் ரயில்வேஸ்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் மேல, அதுவும் குறிப்பா விபத்துல இறந்து போன ஊழியர்கள் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அவர் முன் வச்சார் அப்படிங்கிறது குறித்து ஒரு மனு போடப்பட்டு அவர் விசாரிக்கப்படணும். இது மட்டும் இல்லாம இன்னும் நமக்கு பல கேள்விகள் முன்வைக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, ரயில்வேஸினுடைய பாதுகாப்புக்காக, ரயில்வேஸினுடைய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக, ரயில்வே ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காக பல ஃபண்டுகள் ஒதுக்கப்பட்டுச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ரிசர்வ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு, அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சேஃப்டி ஃபண்டு, மோடி அரசாங்கமே ஒரு ஃபண்டை உருவாக்குச்சு. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய ரயில்வே சங்கராஸ் கோஷ் அப்படிங்கிறது RRSK அப்படிங்கிற ஃபண்டு. இந்த எந்த ஃபண்டையுமே இவங்க உருப்படியாக பயன்படுத்தலை. இந்த RRSK ஃபண்டு இவங்க ஒதுக்கவே இல்லை. இது எல்லாம் பார்த்தா தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த டெப்ரிசியேஷன் ஆஃப் ரிசர்வ் ஃபண்டுங்கிற ரயில்வேஸினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான பயன்பாடு இருக்கு இல்லையா, அசட்ஸ் எல்லாம், அதாவது இந்த அசட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக, இதை மெயின்டைன் பண்றதுக்காக, இந்த பயன்பாடுக்காகவே ஒதுக்கப்பட வேண்டிய ஃபண்டு 2013-14 8000 கோடியா இருந்துச்சு. அப்படியே மோடி அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 14-15 1540 கோடியா மாறி அப்புறம் கடைசியில் 200 கோடியா வந்து இப்போ ஜீரோவாயிடுச்சு. ஏன் டெப்ரிசியேஷன் ரிசர்வ் ஃபண்டை மோடி அரசாங்கம் நிறுத்தினாங்க? இன்னைக்கு ஜீரோ பேலன்ஸ் நிற்குது. இது ஏதோ நான் சொல்ற கதை கிடையாது. இந்திய அரசாங்கத்தினுடைய CAG அறிக்கை சொல்லுது, ரயில்வேஸினுடைய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய நிதியை கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் ஜீரோவா மாத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சுத்தமா ஒதுக்கலங்கிறாங்க. இதே காலகட்டத்தில் மோடி அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, அந்த RRSK அப்படிங்கிற ஒரு தனி ஃபண்டை உருவாக்கி, அதாவது ராஷ்டிரிய ரயில்வேஸ் அப்படிங்கிற ஒரு தனி ஃபண்டை உருவாக்கி, இந்த ஃபண்டில் நாங்கள் மொத்தமாக 1 லட்சம் கோடியை நாங்கள் சேஃப்டி பண்ணி வைக்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு தரப்புலேருந்து 15,000 கோடி, இன்டர்னலாக ரயில்வேஸ்லேருந்து ஒரு 5,000 கோடி, ஆண்டுக்கு 20,000 கோடி ஒதுக்கி வைக்கப்படும். எதுக்கு அப்படின்னா ரயில்வே சேஃப்டிக்காக அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 5 வருஷத்துல 2017 இந்த ஃபண்டு உருவாக்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ஃபண்டு நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க? எங்கே போச்சு அந்த 1 லட்சம் கோடி? அந்த 1 லட்சம் கோடியை காணமே. ஆண்டுக்கு 20,000 கோடி நாங்கள் ஒதுக்கி வைப்போம்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஆனால் ஒதுக்கலை. இப்படி ரயில்வேஸினுடைய கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டமைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, சேஃப்டி பண்ணுறதுக்காக, அதில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிப்பதற்காக,
ரயில் தண்டவாளத்திலிருந்து சிக்னலாக இருக்கட்டும், இல்லை ட்ரெயினோட மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை உற்பத்தியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக செலவு பண்ண வேண்டிய பணங்களை முறையாக ஒதுக்கப்படலை அப்படிங்கிறதா சிஏஜியினுடைய அறிக்கை தெளிவாக சொல்லுது. ஆனால் இதே காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ரயிலை விடுறதுக்காக மோடி லட்சக்கணக்கான கோடி செலவு பண்ணியிருக்காரு. இந்தியா முழுக்க ஊரூரா போனார், அந்த மாநிலத்துக்கு போனார், இந்த மாநிலத்துக்கு போனார், எல்லா மாநிலத்திலும் போய் ஒரு ரயில்வே அமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை, ஒரு புது ரயில் வருதுன்னா வழக்கமாக ரயில்வே அமைச்சர் தான் செய்வாங்க, பிரதமரே போய் நின்று கொடியாட்டி எல்லா ட்ரெயினையும் ஓட விட்டார். அதுக்கு லட்சக்கணக்கான கோடி இவங்க செலவு பண்ணுறாங்க. ஏங்க, ஏற்கனவே இருக்கிற ட்ரெயின் பாதுகாப்பாக இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படலை, தண்டவாளங்கள் ஓவர் யூஸ் பண்ணப்படுது. அந்த தண்டவாளத்தில் இத்தனை ட்ரெயின் தான் போகணும் அப்படின்னா எக்கச்சக்கமான ட்ரெயின் போகும்போது அது பழுதாகுது, அதை சரி பண்ணணும், முறையான சிக்னல் சிஸ்டத்தை உருவாக்கணும், ரயில்வேஸுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை உயர்த்தணும். இது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான போஸ்ட் ரயில்வேஸில் காலியாக கிடக்கு. குறிப்பாக அந்த பைலட்டு, கோ பைலட்டு, அந்த ட்ரெயினை ஓட்டுறவங்க, சிக்னல் மாஸ்டர்ஸு, இது மாதிரியான பல போஸ்ட் காலியாக கிடக்கு. இதெல்லாம் ஃபில் பண்ணணும். ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கன்சி போஸ்ட் இருக்கிறதுனாலேயே எல்லாரும் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்காங்க. ஒரு ரயில்வே எம்ப்ளாயி இருக்கார், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோ பைலட்டு, அவர் ட்ரெயினை ஓட்டணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பாரு? ஆள் பற்றாக்குறையாக இருக்கும்போது அவர் திரும்ப திரும்ப வேலை பார்த்தார் அப்படின்னா தூக்கம் இல்லாமல் போய் உடம்பு டயர்டாகி ஸ்ட்ரெஸ் ஆகி வண்டியை ஒழுங்காக ஓட்ட முடியுமா? அப்போ ரயில்வேஸுக்கு ஆளை ரெக்ரூட் பண்ண வேண்டியது இன்றியமையாத வேலை, அது ஒரு எசென்ஷியல் ஒர்க்கு. ஆனால் ஏன் அரசாங்கம் முறையாக ரயில்வேஸுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடத்தலை? ரயில்வேஸுக்கு ரெக்ரூட்மெண்ட்டே நடத்தாமல், போதிய வேக்கன்சியை ஃபில் பண்ணாமல், ஆனால் ரயில்வே அமைச்சர் மட்டும் நின்றுக்கிட்டு இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் ரயில்வே ட்ரெயின் ஓட்டுனவர் தான் அப்படின்னு ஒரு கதை வர்றது. இந்த கதை தான் உண்மையிலேயே ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயமா இருக்கு. செத்து போன 2 எம்ப்ளாயி மேலே பச்சையாக இப்படி ஒரு பழியை சொல்லியிருக்கீங்க. 10 வருஷமாக ரயில்வே துறை பாஜக கையில் தான் இருந்துச்சு. ஏன் இவ்வளோ வேக்கன்சி, காலி இடம்? குறிப்பாக டெக்னிக்கல் சைடில் ஏன் இவ்வளோ காலி இடம்? ஆனால் பார்த்தீங்கன்னா இதே காலகட்டத்தில் எல்லாத்தையும் தனியார் மையத்தை கொடுக்கறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சிக்னல்ஸு, ட்ராக்கு, இது எல்லாமே ரயில்வேஸை தனியாருக்கு விற்கிறதுக்கு ஒரு காலம் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ரயிலை இந்தியா முழுக்க கொண்டு மொத்தமாக அதை தனியார்கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே இப்போவே நம்மள மாதிரியான சாதாரண மனுஷன் அந்த ரயிலில் ட்ராவல் பண்ண முடியாது, அவ்வளோ விலை அதிகம். கேட்டால் நாங்கள் டைம் கன்சப்ஷனை குறைக்கிறோம், அதுக்காகத்தான் ஃபேரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் முழுக்க போய் இப்போ சென்னையில் ஒருத்தர் வந்தே பாரத் ட்ரெயின் ஏறி கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறான்னு வச்சுங்களேன், எவ்வளோ நேரத்தை இவங்க மிச்சம் முடிச்சிருக்காங்க? அதிகபட்சம் 1 மணி நேரம் மிச்சம் முடிச்சிருப்பாங்களா? இந்த 1 மணி நேரத்தை குறைக்கிறதுக்காக 300-400 ரூபா இருந்த ட்ரெயின் டிக்கெட்டை 1500 ரூபா கட்ட சொல்கிறாங்க. 1500 ரூபா செலவு பண்ணி நான் ஏன் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தை மிச்சம் பிடிக்கணும்? அப்படி 1 மணி நேரத்தை மிச்சம் பிடிச்சு நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? அப்போ பேசஞ்சர்ஸோட ட்ராவல் டைமை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு சோஃபஸ்டிகேட்டடாக ஒரு ட்ரெயினை விடுறேன்னு சொல்லி இந்தியாவுக்கு பொருந்தாத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு லட்சம் கோடி ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாமானிய மக்கள் போகக்கூடிய ட்ரெயினில் அன்ரிசர்வ் பெட்டியை குறைக்கிறது, ரிசர்வேஷன் பெட்டி அதிகமாகிறது. இன்னைக்கு போய் ரயில்வேஸில் பாருங்க, ரிசர்வ்டு பெட்டியிலேயே எல்லாரும் கூட்டம் கூட்டமாக நின்றுக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? போதிய ரயில் இல்லாதான் காரணம். அதைத்தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் வந்தே பாரத் ரயில் விடுறேன். யாருக்கு வந்தே பாரத் ரயில் நீ விடுறீங்க? எவனால 400 ரூபா கொடுத்து போகக்கூடிய டிக்கெட்டை 1500 ரூபா கொடுத்து போக முடியும்? காசு இருக்கிறவன் ஃப்ளைட்டில் போயிட்டு போகிறான், காரில் போயிட்டு போகிறான். காசு இல்லாத ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் ட்ரெயினில் போவாங்க. அந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் ட்ரெயின். ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரன் இங்கே இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் சுரண்டி கப்பலில் வச்சு ஏற்றிட்டு போகிறதுக்காக இந்த ட்ரெயினை உருவாக்கினா, சுதந்திரத்துக்கு பிறகு சாதாரண குடிமக்களாகிய நடுத்தர வர்க்க மக்கள் இந்தியா முழுக்க பிரயாணம் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்டது அந்த ட்ரெயின். இது ஒரு காமன் மேனோட டிரான்ஸ்போர்ட். இந்த காமன் மேனோட டிரான்ஸ்போர்ட்டை ஒரு எலைட் டிரான்ஸ்போர்ட்டா, ஒரு பணக்காரர்களுடைய டிரான்ஸ்போர்ட்டா, கையில் காசு இருக்கும் மட்டும்தான் ட்ரெயினில் வேகமாக போக முடியும் அப்படிங்கிற கான்செப்டாக இவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் ரயில்வேஸில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை தொடர்ச்சியாக குறை சொல்லி அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேஸை தனியாருக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே நடக்கிற விபத்துக்களை கூட ரயில்வேல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் மேலே பழிய போடுறாங்க. இப்படியே திரும்ப 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 சொல்லி பொதுமக்கள் மத்தியில் இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லைப்பா, இதை தனியாருக்கு கொடுத்தா தான்ப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை பொதுமக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காகவே தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிறது பல லட்சம் கோடி சொத்துள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு துறை. இந்தியா முழுக்க ட்ரெயின் ட்ராக் போடப்பட்டிருக்கு. எங்க இந்த ட்ரெயின் ட்ராக் போடப்பட்டிருக்கு? விவசாய நிலத்துக்கு இடையில நிறைய ட்ரெயின் ட்ராக் ஓடுது. இந்தியாவோட முக்காவாசி ட்ரெயின் ட்ராக்கு விவசாய நிலங்கள். அந்த விவசாய நிலத்தை கொடுத்த விவசாயி எதுக்காக கொடுத்தான்? இந்த நாடு நல்லா இருக்கணும், இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வரணும், ட்ரெயின் இது வழியாக போகணும், மக்கள் பிரயாணிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு இருந்த தலைவர்கள் கேட்கும்போது விவசாயிகள் அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த நிலத்தெல்லாம் வாங்கி ட்ராக் எல்லாம் போட்டு ரயில்வேஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னைக்கு தனியாருக்கு கொடுக்குற வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தனியாருக்கு கொடுக்கறதுக்காக ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ரயில்வே எம்ப்ளாயிஸ் மேலே இது குறை அது குறைன்னு ஒரு பழியை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எம்ப்ளாயீஸில் ரெக்ரூட்மெண்ட் குறைவாக இருக்குது, எக்கச்சக்கமான போஸ்ட் காலியாக கிடக்குது.
ரயில்வேஸோட சொத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி குறைக்கப்பட்டிருக்கு. ரயில்வே எம்ப்ளாயிஸினுடைய சேஃப்டிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் தனியார் மயப்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்படக்கூடிய இந்த வந்தே பாரத் ரயிலுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணப்பட்டிருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வேஸ் அப்படிங்கிறது சாமானிய மனுஷனுக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தது, இப்போ பணக்காரனுக்கான டிரான்ஸ்போர்ட்டாக ஒரு பக்கம் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அஸ்ஸாமில் நேற்று நடந்த கூத்து. ரயில்வேஸ் பண்ண அட்டூழியம். நேற்று அஸ்ஸாமில் தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்காக மக்கள் வர்றாங்க. அந்த மக்களை வரவிடாமல் பண்ணுறதுக்காக 5 ட்ரெயின் கேன்சல் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு வரக்கூடிய இயல்பான கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் ஓட்டு போடுற வர மக்களை இவங்க தடுக்கிறாங்க? இந்த அஸ்ஸாமில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த முஸ்லீம் மக்கள் ஓட்டு போட வந்துடக்கூடாது, அவங்களால எந்த வகையிலும் பாஜக தோற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பல இடங்களில் ட்ரெயின்ஸில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திப்பு, நகோன், சில்சர், கரிமஞ்ச், தரங் இது மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரிமஞ்ச் அப்படிங்கக்கூடிய பகுதியிலையும் சில்சர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்கு வரக்கூடிய மக்கள், இந்த மக்களை வந்து ட்ரெயினை கேன்சல் பண்ணி இந்த மக்களை வந்து போக விடாமல் பண்ணிட்டாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சில இடங்களில் வந்து ரயில் தடம் புரண்டுருச்சு, அதை சரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ரயில்வேஸில் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து எலெக்ஷன் டியூட்டி இருக்காங்க அப்படி இப்படின்னு கண்ட கதை பேசியிருக்காங்க. எந்த காலத்தில் ரயில்வே எம்ப்ளாயீஸ் எலெக்ஷன் டியூட்டிக்கு வந்தாங்க? ரயில்வேஸ் ஒரு தனி ஏரியா, ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு, அது உருப்படியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் 24/7 வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் தேர்தல் நடக்கும். ஆனால் ரயில்வேஸு தேர்தல் அது இதுன்னு சொதப்பி விட்டு அந்த மக்களை ஓட்டு போடாமல் விட்டு இன்றைக்கி அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ட்ராவலே பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. கவுஹாத்தி ரயில்வே ஸ்டேஷன் குறித்தான வீடியோக்கெல்லாம் ட்விட்டரில் வெளியே வருது. அந்த வீடியோ பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. மக்கள் கூட்டம் கூட்டமாக ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறாங்க. எதுக்கு? எப்படியாவது தன்னோட சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த ஓட்டு போட விடாமல் இந்த மக்களை தடுக்கிறதுக்காகவே இந்த ரயில் கேன்சல் பண்ணப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எனக்கு வந்திருக்கு. இந்தியாவினுடைய ரயில்வே அமைச்சர் கட்டாயம் இது குறித்து ஒரு அறிக்கை கொடுத்தாகணும், மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாமில் எந்தெந்த பகுதியில் இந்த ரயில் நிறுத்தப்பட்டுச்சு, இது எந்த கான்ஸ்டியூன்சிக்கு உட்பட்டது, அங்கே திருப்பியும் எலெக்ஷன் நடத்தணும். நீங்கள் பாட்டுக்கு ரயிலை கேன்சல் பண்ணிடுவீங்க, மக்கள் வரவிடாமல் பண்ணிடுவீங்க, தேர்தலில் மக்கள் ஓட்டு போட முடியாத சூழல் ஏற்படுத்திடுவீங்க. கேட்டால் நாங்கள் வந்து திருப்பி தேர்தல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் ஞாபகம்? ஏற்கனவே மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரம். தேர்தல் வாக்குச்சாவடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி தூக்கிட்டு வந்து சுடுறான், மக்கள்லாம் ஓடி போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணி இந்த துப்பாக்கி வச்சு இந்த குழுவை அடித்து துரத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் இயந்திரங்களை வந்து போட்டு உடைச்சிட்டாங்க. ஆமாம், எவனோ வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி அமைச்சத்துக்கு ஓட்டு போட்டு போகிறான், இது எங்கள் ஓட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து போராட்டத்தில் இறங்குறாங்க. அங்கே ஏறத்தாழ 40க்கும் அதிகமான பகுதிகளில் வந்து திரும்பியும் தேர்தல் நடத்த சொன்னாங்க. ஏறத்தாழ 40 பூத் ஸ்டேஷனில் வந்து இந்த துப்பாக்கி ஏந்திய குழுக்கள் ரகலை பண்ணியிருக்காங்க, துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க, ரவுடிசம் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கெல்லாம் தேர்தலை திருப்பி நடத்தணும்னு மணிப்பூரில் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது குறித்து எந்த தெளிவான ரிப்போர்ட்டும் வரலை. இதே சூழ்நிலையில் பக்கத்து மாநிலம் அஸ்ஸாமில் முஸ்லீம் மக்கள் வந்து ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே 7 ட்ரெயின் இவங்க கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு இயல்பாக வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இந்தியன் ரயில்வேஸில் எக்கச்சக்கமான விபத்துக்கள் நடக்குது, அந்த விபத்துக்கெல்லாம் காரணம்னு சொல்லி ரயில்வே எம்ப்ளாயீஸ் மேலேயே பழி போடுறாங்க. ஆனால் ஆய்வறிக்கை என்ன சொல்லுது? ரயில்வே எம்ப்ளாயீஸ் செல்ஃபோன்லாம் பயன்படுத்தலை, கிரிக்கெட் எல்லாம் பார்க்கல, இது வந்து கட்டமைப்பில் ஏற்பட்ட மிக மோசமான மிஸ்டேக் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே ரயில்வேஸை பயன்படுத்தி அஸ்ஸாமில் வாழக்கூடிய முஸ்லீம் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு அவங்களோட கான்ஸ்டியூன்சிக்கு வரவிடாமல் தடுக்கிற வழியும் செஞ்சுருக்காங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக உச்சநீதிமன்றம் நேரடியாகவே தலையிட்டு ரயில்வேஸில் நடக்கக்கூடிய குழப்படிகள் என்ன, ஏன் ரயில்வேஸ் இப்படி பாரபட்சமாக நடந்துக்குது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ரயில்களில் இது வரைக்கும் கவாச் அப்படிங்கிற பாதுகாப்பு கருவி பொருத்தப்படாத போது வந்தே பாரத் ரயில் அவசியமா இல்லையா, இதெல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரு தனி குழுவை போட்டு ஆய்வு பண்ணி இந்திய மக்களுடைய உயிரை பாதுகாக்கணும்.